Dear students, plus 2 Maths, Chapter 4, Inverse Trigonometric Functions, நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு டிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்றத நம்ம லோயர் ஃபார்ம்லேயே படிச்சிருக்கிறோம். அந்த டிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது சைன், காஸ், டேன், கொசீகன், சீக்கன், காட் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுக்குரிய டெஃபினிஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே சமயத்தில் 11th நம்ம டிக்னாமெட்ரிக் பற்றி ஃபார்முலாஸ் நிறைய இருக்குது. அந்த ஃபார்முலாஸையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபார்முலாஸ் தெரிகிறது மட்டும் முக்கியம் இல்லை, அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். இப்போ நம்ம அதெல்லாம் நீங்கள் 11th இருக்கிற அந்த டிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸை இப்போ கூட நீங்கள் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சம் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 4th சாப்டரில் நம்ம டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸு அண்டு இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்றத மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் தேர் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் வைட்லி யூஸ்ட் இன் என்ஜினியரிங் அண்ட் இன் தேர் சயின்ஸ் இன்க்ளூடிங் ஃபிசிக்ஸ். உங்களுக்கு எல்லாமே தெரியும், +2 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதுனால டிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ்லாம் ஃபிசிக்ஸு, சயின்ஸில் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். நிறைய ப்ராக்டிக்கலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது டிக்னாமெட்ரிக் ஃபார்முலாஸ் யூஸ் ஆகுது. அதே மாதிரி என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல். இதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு டிவைஸ் ஒன்று பார்க்க போகிறோம், அண்ட் ஆசிலோஸ்கோப். இந்த டிவைஸ் எலக்ட்ரானிக் டிவைஸ். இது என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரானிக் சிக்னல்ஸை கன்வெர்ட் பண்ணி ஒரு சைன் கிராஃபாக நமக்கு கொடுக்குது. அப்புறம் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எதுக்கும் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் டு மெஷர் த ஹார்ட் பீட்ஸ் ஃபார், அதாவது ஹியூமன் பீயிங்ஸுக்கு ஹார்ட் பீட்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கும் இது யூஸ் ஆகுது. இந்த டிக்னாமெட்ரிக் அப்படின்ற ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு டாமினன்ட் ரூல், அதாவது ஆளுமைத்தன்மையை பெற்றிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எங்கே யூஸ் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இங்கே ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 3 எக்ஸாம்பிள்ஸில் ஒன்று பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்லோப் ப்ராப்ளம். ஸ்லோப் நம்ம அதுவும் லோயர் ஃபார்ம்லேயே நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதனுடைய ஒய் கோஆர்டினேட்ஸோட டிஃப்ரென்ஸ் பை எக்ஸ் கோஆர்டினேட்ஸோட டிஃப்ரென்ஸ் கீழே போட்டுப்போம். y2 - y1 பை x2 - x1 ஈக்குவல் டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இது இது ரெண்டுமே பேரலல் லைன்ஸ். இது எக்ஸ் ஆக்சிஸ். இந்த 2 பேரலல் லைனையும் இந்த லைன் என்ன பண்ண குறுக்க வெட்டுது. அதை டிரான்ஸ்வர்சல் லைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி இருந்ததுன்னா இது ரெண்டுமே சிமிலர் ஆங்கிள்ஸ். சிமிலர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றத லோயர் ஃபார்ம்லேயே நமக்கு அதுவும் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ இது நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ் கோஆர்டினேட்ஸோட டிஃப்ரென்ஸ், இது ஒய் கோஆர்டினேட்ஸோட டிஃப்ரென்ஸ். டெல்டா எக்ஸ் எப்படி எடுத்துருக்கோன்னா x2 - x1, டெல்டா ஒய் y2 - y1 அப்படின்னு நம்ம எடுத்துருக்குறோம். இந்த ட்ரையாங்கிள் நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அது செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்தில் இப்போ இந்த ஆங்கிள் tan தீட்டா அப்படின்னது நமக்கு தெரிஞ்ச இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் நமக்கு தெரியுது. அது மாதிரி தெரிஞ்சதுன்னா அதுக்குரிய டிக்னாமெட்ரிக்கல் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டேன். அதனால் tan தீட்டா = ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடுன்னு எழுதலாம். ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குது, டெல்டா ஒய் இருக்குது, இங்கே டெல்டா எக்ஸ் இருக்குது. அதனால் tan தீட்டா = டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ். இப்போ நமக்கு ஸ்லோப் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெல்டா ஒய் பை டெல்டா எக்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதனால் இதுக்கு ஈக்குவல் என்ன அப்படின்னு சொல்லலாம்னா tan தீட்டா அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதாவது m tan தீட்டா. இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீட்டா tan இன்வர்ஸ் ஆஃப் m. இது இன்வர்ஸ் டேஞ்சன்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு தேட்டரில் நம்ம போய் உட்காந்து படம் பார்க்கும்போது அதனுடைய வியூவிங் ஆங்கிள் எந்த கோணத்தில் நம்ம அதை பார்க்குறோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் இன்வர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. இது ஸ்க்ரீனோட லெங்க்த்து. இது நம்ம உட்காந்துருக்கிற அந்த ஹைட். இது 2 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க, இது 7 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீனில் இருந்து நம்ம உட்காந்துருக்கிற இடம் எக்ஸ் மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம எந்த கோணத்தில் பார்ப்போம் அப்படின்றது, அது மினிமம் ஆங்கிளே நமக்கு போதுமானது. அதுக்குரிய ஃபார்முலா இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. தீட்டா = tan இன்வர்ஸ் ஆஃப் 9/x - tan இன்வர்ஸ் ஆஃப் 2/x. தீட்டா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Third example, there is a double leaf bridge whose each leaf is 40 meters long. A ship whose wide is 33 meters needs to pass through the bridge. To find out the minimum angle theta
the inverse trigonometric function is used such that each leaf of the bridge should be opened in order to ensure the ship will pass through the bridge. இப்போ நம்ம சொன்ன பிரிட்ஜ் இது தான். இது பிரிட்ஜோட லெங்க்த்து. இது 2 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கும். ஏன்னா அப்போ தான் ஓப்பன் ஆகும். அது அந்த ஒவ்வொரு லீஃபோட லெங்க்த்து பார்த்திங்கன்னா 40 மீட்டர்ஸ் லெங்க்த்து கொடுத்துருக்காங்க. இந்த ஷிப்போட வைடு கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்வளோ அகலத்தில் அது இருக்குது அப்படின்றது அது வந்து 33 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த 2 லீஃபுமே ஓப்பன் ஆகணும். ஆனால் தான் இந்த பிரிட்ஜு வந்து உள்ளே போக முடியும். அதுக்கு இந்த ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு மினிமம் ஆங்கிள் தெரிஞ்சாலே போகும். இந்த ஷிப்பு வந்து இந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போயிடும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் எது யூஸ் ஆகுது அப்படின்னா இன்வர்ஸ். இந்த மினிமம் ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. இந்த மினிமம் ஆங்கிள் தெரிஞ்சாலே இந்த ஷிப் என்ன ஆகிடும், இந்த பிரிட்ஜை தாண்டி உள்ளே போயிடும். இதுதான் வந்து 3rd எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பீரியாடிசிட்டி அப்படின்ற ஒரு டெஃபினிஷனை பற்றி பார்க்க போகிறோம். பீரியாடிசிட்டி என்ன அப்படின்னா ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் எஃப் இஸ் பீரியாடிக் if there exists a number p greater than 0 such that for all x in the domain of f, x plus p is in the domain of f and f of x plus p is equal to f of x. p வந்து ரொம்ப ஸ்மால் நம்பர். அதே சமயத்தில் இந்த p தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பீரியட் ஆஃப் த ஃபங்க்ஷன் f அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து பார்த்துக்கோங்க, f வந்து ஒரு ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். x வந்து இதனுடைய டொமைனில் இருக்குது. இந்த டொமைனில் இருக்கும்போது எக்ஸுக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் கிடச்சிரும். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து கிடச்சோம்னா இது வந்து ரேஞ்சில் இருந்துடும். அதே சமயத்தில் எக்ஸ் ப்ளஸ் பின்ற இன்னொரு நம்பர் வந்து நம்ம எதில் எடுக்கிறோன்னா அதே டொமைன் ஆஃப் எஃப்பில் எடுக்கிறோம். அதுக்குரிய வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்போட வேல்யூ பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் பி. இந்த 2 வேல்யூமே ஈக்குவலாக இருந்ததுன்னா பி வந்து என்ன சொல்கிறோன்னா பீரியட் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப். இப்போ நம்ம டெய்லி பார்க்குறோம். ஒரு டே அண்ட் நைட்டு கம்ப்ளீட் ஆனால் தான் மறுபடியும் ஒரு டே வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுதான் இந்த இடத்துல நமக்கு அதை கூட நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா sin x, cos x, cosecant x, secant x and e power ix are periodic functions with period 2π radians. tan xும் cot xும் periodic functions with period π radians. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆட் அண்ட் ஈவன் ஃபங்க்ஷன்ஸ். ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈவன் ஃபங்க்ஷன் ஃபார் ஆல் எக்ஸ் இன் த டொமைன் ஆஃப் எஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஆல்சோ இன் த டொமைன் ஆஃப் எஃப் அண்ட் எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வரும். அதாவது எஃப்போட டொமைனில் எக்ஸும் எடுப்போம் மைனஸ் எக்ஸும் எடுப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம், எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸும் கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிக்கும் போது ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து ஈவன் ஃபங்க்ஷன். அதே வந்து மைனஸ் எக்ஸ் அதாவது எக்ஸு வந்து எஃப்போட டொமைனில் எடுத்துகிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிப்போம். அதே சமயத்தில் மைனஸ் எக்ஸும் எஃப்போட டொமைனில் எடுத்துப்போம். அப்படி கண்டுபிடிக்கும்போது நமக்கு எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸும் கண்டுபிடிப்போம். அப்படி கண்டுபிடிக்கும்பொழுது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்படி கிடைச்சிதுன்னா அது வந்து ஆட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பேர். இப்போ வந்து x cubed, sin x, cosecant x, tan x and cot x are வந்து odd functionsக்கு examples. அதே போல் x square, cos x, secant x are even functionsக்குரிய examples. இப்போ domain and range of the trigonometric functions இது வந்து ஒரு டேப்லெட் காலமாக இங்கே கொடுத்துருக்கேன், புக்லேயே இருக்குது. trigonometric functions எல்லாம் இங்கே ஃபஸ்ட்டு ரோவில் நான் லைனாக எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டொமைன் எழுதியிருக்கேன், அதுக்கடுத்தது ரேஞ்ச் எழுதியிருக்கேன். sin xோட டொமைன் ஆர் அதனுடைய ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் இன்டர்வல் -1, +1. காஸ் எக்ஸுக்குரிய டொமைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரியல் நம்பர்ஸ், செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸில் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ரேஞ்சும் நமக்கு -1, 1 கிடச்சிரும். tan x அதனுடைய டொமைன் அப்படின்னு பார்க்கும்போது r-2n + 1 × π/2 n வந்து இசட்டில் இருக்கும். அதாவது இந்த இடத்துல எல்லாம் tan x வந்து எக்ஸிஸ்ட் ஆகாதுன்றதுனால தான் இங்கே மைனஸ் போட்டிருக்கோம். இது வந்து ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 6. அதே போல் கொசிகண்ட் எக்ஸுக்கு இது வந்து டொமைன், இது வந்து ரேஞ்ச். சீக்கண்ட் எக்ஸுக்கு வந்து இது வந்து டொமைன், இது வந்து ரேஞ்ச். காட் எக்ஸுக்கு வந்து இது வந்து டொமைன், இது வந்து ரேஞ்ச். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா y = sin x அப்படின்றது ரெப்ரசன்ஸ் அ சைன் ஃபங்க்ஷன்.
அடுத்தது y is equal to sin inverse x அப்படின்றது சைனோட இன்வர்ஸ் ஃபங்க்ஷனை இது குறிக்குது. இப்போ சைனுக்கு வந்து டொமைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா -1, +1. சைன் இன்வர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா டொமைன் வந்து -1, 1, ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா -π/2 to +π/2. இப்போது sin of x plus 2π is equal to sin x is true அப்படின்றது நமக்கு தெரியும் for all x in R. இப்போது இந்த இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா sin of x plus p அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. ஆனால் sin of x plus p வந்து எல்லா நேரங்கள்லையும் sin xக்கு ஈக்குவலாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் p is equal to π/2 அப்படின்னு எடுத்தோம்னா sin of x plus π/2 is equal to cos xன்னு வந்துடும். ஏன்னா x plus π/2ன்றது நமக்கு இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். sin வந்து செகண்ட் குவாட்ரண்ட் தான் பாசிட்டிவ், π/2 வரதுனால sin வந்து என்னவாகும், காசாக மாறிடும். அதனால் இங்கே cos x வந்திருக்கு. இதனுடைய பீரியட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது சைன் ஃபங்க்ஷனோட பீரியட் வந்து நமக்கு 2π. இந்த மாதிரியான இடங்களில் மட்டும் இந்த sin of x plus p is equal to sin x நமக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம sin xோட கிராஃபு பார்க்கலாம். இதை வந்து எக்ஸை வந்து நான் ரேடியன்ஸை சொல்லியிருக்கேன், y is equal to sin x. இது வந்து நம்பர்ஸில் இருக்கும். இப்போ 0 நமக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் மட்டும்தான் நம்ம எடுத்திருக்கோம். 0, π/6, π/4, π/3, π/2, πe, 3π/2, 2π அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். அதுக்குரிய வேல்யூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா sin 0, 0, sin π/6 வந்து 1/2, sin π/4 1/√2, π/3 வந்து √3/2, sin π/2 வந்து 1, sin π வந்து 0, sin 3π/2 வந்து -1, sin 2π வந்து again 0. இது வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிளை முடிச்சிருக்கும். இது இங்கே வந்து நம்ம கிராஃபில் அதை பிளாட் பண்ணியிருக்கோம். sin 0, 0, அதாவது 0க்கு sin 0 வந்து 0வே வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா π/6க்கு 0.5 அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு π/4க்கு 1/√2, அதாவது அப்படி கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அது மேக்ஸிமம் வேல்யூ எங்கே வந்து அட்டைன் பண்ணுது அப்படின்னா π/2ல் வந்து அட்டைன் பண்ணுது. அதுக்கப்புறம் அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டு பைக்கு வரும்போது அது 0 ஆகிடுது. எகெயின் வந்து அது அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டு எங்கே வருதுன்னா 3π/2 வரும்போது அது எந்த வேல்யூ அட்டன் பண்ணுதுன்னா -1 அட்டன் பண்ணுது. அதுக்கப்புறம் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டு 2πயில் ரீச் ஆகும்போது எகெயின் அது என்ன ஆகிடுதுன்னா 0 ஆகிடுது. இதுதான் ஒரு பீரியட், அதாவது 0 to 2π அப்படின்றது சைனோட பீரியட் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் வந்து முடிஞ்சிச்சு இதோட கிராஃபு. இதனுடைய ஜென்ரல் கிராஃப் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கீழே இருக்குது பாருங்கள். இது வந்து ஒன் பீரியட் ஆஃப் த கிராஃபு, அது பிளாக்கில் போட்டிருக்கிறது. பிளாக்லேருந்து இங்கே இந்த பக்கம் பிங்க் கலரில் வந்து அப்படியே கண்டினியூட்டி இருக்கும். அதே சமயத்தில் இந்த சைடும் லெஃப்ட் சைடும் வந்து கண்டினியூட்டி இருக்கும். அதாவது இது வந்து அந்த கிராஃப் வந்து 2 எண்டுக்கும் வந்து அப்படியே போயிட்டே தான் இருக்கும். இதுக்கு வந்து பிரேக்கே கிடையாது. 0 to 2πன்றது தான் நமக்கு இந்த இடத்துல பீரியடு. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சைன் ஃபங்க்ஷன் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். கிராஃப் வந்து 2 பக்கமும் எண்ட்லெஸ்ஸாக போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். y is equal to sin x, அந்த கிராஃபுக்கு பிரேக்கே கிடையாது, டிஸ்கண்டினியூட்டியும் கிடையாது. சைன் ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷன், அதே சமயத்தில் சிமெட்ரிக் அபவுட் த ஆரிஜின். ஆட் ஃபங்க்ஷன் அதே சமயத்தில் ஆரிஜினுக்கு என்னவா இருக்குது, சமச்சீராக இருக்குது. இந்த சைன் ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1, மினிமம் வேல்யூ வந்து -1. மேக்ஸிமம் வேல்யூ எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எக்ஸட்ரா போட்டிருக்கிறது என்ன போயிட்டே இருக்குன்னு அர்த்தம். நடுவில் ஒரு 3 வேல்யூஸ் மட்டும் நான் எடுத்திருக்கேன். -3π/2, π/2, 5π/2 இந்த வேல்யூஸ்லாம் அது மேக்ஸிமம் வேல்யூ 1 கிடைக்கும். மினிமம் வேல்யூ எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -π/2, 3π/2, 7π/2லலாம் மைனஸ் வேல்யூ கிடைக்கும். இது அப்படியே நம்ம ஷார்ட் ஃபார்மில் எப்படி சொல்லிக்கலாம்னா -1 < sin x +1 for all x in R அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து சைன் ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் பார்க்கலாம். சைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அது -π/2லேருந்து +π/2 அதனுடைய டொமைன், இது வந்து ரேஞ்சு. சைன் இன்வர்ஸுக்கு அப்படின்னு பார்க்கும்போது -1, 1 வந்து டொமைன், -π/2 to +π/2 வந்து என்னது ரேஞ்சு. இதை வந்து எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா sin inverse of x is equal to y if and only if sin y is equal to x and y வந்து எதில் இருக்கணும்னா இந்த இன்டர்வெல்லில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The restricted domain in the -π/2 to +π/2 is called the principal domain of the sin function. அதே சமயத்தில் y is equal to sin inverse of x எடுக்கும் பொழுது அதனுடைய values -1 < x < 1 என்ன சொல்கிறோம் அப்படின்னா principal values of the function y is equal to
சைன் இன்வர்ஸ். சைன் இன்வர்ஸ் பற்றி சில ரிசல்ட்ஸ் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ரிசல்ட் y is equal to sin inverse x அப்படின்னா if and only if x is equal to sin y, x வந்து மைனஸ் லெஸ் தேன் ஆர் equal to x லெஸ் தேன் ஆர் equal to 1, y வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் பை பை 2 லெஸ் தேன் ஆர் equal to y லெஸ் தேன் ஆர் equal to பை பை 2 அப்படின்னு இருக்கும். செகண்ட் ரிசல்ட் பார்த்திங்கன்னா சைன் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு. அப்போ இப்படி இருக்கும்போது நமக்கு எக்ஸ் மட்டும் கிடைக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸு லெஸ் தேன் ஆர் equal to 1 அப்படின்னும் போது தான் இந்த ஃபார்முலா வந்து அப்ளிகபிள். மற்ற இடத்துல மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் 1 அப்படின்றபோது இதுக்கு எந்த சென்ஸுமே கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பை பை 2 லெஸ் தேன் ஆர் equal to எக்ஸ் லெஸ் தேன் ஆர் equal to பை பை 2. இது வந்து சைன் இன்வர்ஸ் சப்போஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் 2 பை எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த ஃபார்முலா பிரகாரம் நமக்கு என்ன வரணும், 2 பை தான் வரணும். ஆனால் சைன் 2 பையோட வேல்யூ என்ன, 0. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 0 வந்து நமக்கு என்ன வந்துடும், 0. திஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 2 பை. அதனால் இந்த எக்ஸோட வேல்யூஸ் எதுக்கு நடுவில் மட்டுமே இருக்கணும், இந்த இன்டர்வலுக்கு நடுவில் மட்டும்தான் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபார்முலா வந்து நமக்கு சூட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ். இது வந்து பை மைனஸ் எக்ஸு. அதாவது இந்த எக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை பை 2லேருந்து 3 பை பை 2க்குள்ளே இருக்கணும். அப்படி இதை மாற்றி நம்ம இன்னொரு வடிவத்தில் எழுதணும்னா மைனஸ் பை பை 2 லெஸ் தேன் ஆர் equal to பை மைனஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் equal to பை பை 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் இது வந்து நமக்கு ட்ரூவாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஆட் ஃபங்க்ஷன். அதுக்குரிய கிராஃபை வந்து நம்ம பார்த்துடலாம். இது வந்து சைன் இன்வர்ஸோட டொமைன் வந்து இது, ரேஞ்ச் வந்து இது. இந்த எக்ஸ் வந்து நம்ம இங்கே குறிச்சிருக்கோம் -1 -√2/2 0 √2/2 1. -1க்கு வந்து சைன் இன்வர்ஸ் ஆஃப் -1 வந்து மைனஸ் பை பை 2, இது வந்து மைனஸ் பை பை 4, இது வந்து 0, இது வந்து ப்ளஸ் பை பை 4, இது வந்து ப்ளஸ் பை பை 2. இங்கே வந்து நான் கிராஃபில் வந்து எனக்கு தெரிஞ்ச வேல்யூஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். சைன் இன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு 0 தான். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸும் 0 வரதுனால இந்த பாயிண்ட் இங்கே குறிச்சிக்கிறோம். 1க்கு வந்து நமக்கு ப்ளஸ் பை பை 2 வரதுனால இங்கே குறிச்சிருவோம். -1க்கு மைனஸ் பை பை 2 வரதுனால இந்த இடத்துல குறிச்சிட்டு இந்த கிராஃபை வந்து நம்ம இப்படி வரைஞ்சிடலாம். இதுதான் வந்து நமக்கு சைன் இன்வர்ஸோட கிராஃபு. ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனில் இது வரலும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதுமானது. தேங்க்யூ.